2 மரணங்கள் எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்று தந்தது. ஒரு வாலிபர் மரணம் அடைந்தார். அவருடைய தகப்பனார் எல்லா கல்யாண வீட்டுல எல்லா துக்க வீட்டுல முன்னாடி நின்று நடத்தக்கூடியவர், கம்பீரமான மனுஷன். அந்த வாலிப மகன் தனக்கு பிறகு தொழிலை ஏற்றெடுப்பான் என்கிற நிலையிலே தொழில பழக்கி வந்த சமயம் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போனார். அன்னைக்கு படுத்தவர் தான். அப்படியே அவருடைய சத்தம் அமைந்து விட்டது. அநேக வருடங்கள் அதுக்கு பிறகு அவர் வாழ்ந்தார். அப்புறம் தான் மரிச்சார். துக்கத்தின் கட்டுக்குள் ஆகி ரொம்ப சங்கடம். இன்னொரு குடும்பம் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் ஒரு பையனை கொடுத்து அடுத்து கொடுத்த பிள்ளையை வளர்த்தி 12ஆம் வகுப்பு படிக்க வச்சு எப்படியா மெடிக்கல் போகணும்னு பிள்ளைக்கு ஆசை. அப்பொழுது மரித்து விட்டது. 2 பிள்ளைகளையும் இழந்த அந்த பெற்றோர் இனி எழும்புவார்களா? துக்கம் எவ்வளவு பயங்கரமான துக்கம். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் வல்லமையாக 2 பேரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 2 குடும்பத்திலும் மரணத்தினால் வந்த துக்கம். அந்த இடத்துல இயேசுவுக்கு அதிகமா இடம் கொடுத்ததுனால இவங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து விடுதலை உண்டாகி இவர்கள் எழும்பி இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.